ஒழுக்கமான வாழ்க்கை என்பது நமக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால், நாம் ஒழுக்கமாக வாழும் பொழுதுதான் ராவணன், அதாவது மாயையின் சிறையிலிருந்து தப்பிக்க முடியும். உதாரணமாக 4 விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, காலையில் தாமதமாக எழுவதால் அன்று நாள் முழுவதும் டைம் ஷெட்யூல் கெட்டுப் போய்விடும். அது மட்டுமல்லாமல் நமக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஆகும். எந்த ஒரு வேலையையும் சரியாக செய்து முடிக்க முடியாது. இரண்டாவது, சரியாக டயட் ஃபாலோ செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பழங்கள், காய்கறிகள் உண்ணும் பொழுது நம் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதுவே பூவர் டயட் அப்போ நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். மூன்றாவது, சரியான உறக்கம் இல்லை என்றாலும் கூட நம் கண்கள் பாதிப்படையும், மன அழுத்தம் ஏற்படும். நான்காவது, தியானம் இல்லை என்றால் நம் மனசு மிகவும் பாதிக்கப்படும். எனவே சுயொழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவை. இப்படி ஒருவர் சுய ஒழுக்கத்துடன் வாழவில்லை என்றால், தியானம் செய்யவில்லை என்றால், அவர் நிச்சயம் ராவணனின் சிறையில் மாட்டிக்கொண்டு துன்பத்தை அனுபவிப்பர். இதைத்தான் ராஜயோகத்தில் பகவான் ஈஸ்வரனே நேரடியாக கற்றுக் கொடுக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து இறைவனை ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யுங்கள் என்று பரமாத்மா கூறுகிறார். பகவானை நினைவு செய்யும் பொழுது அவருடைய காஸ்மிக் எனர்ஜி நமது மனதுக்குள்ளும் உடலுக்குள்ளும் செல்லும் பொழுது நம் மனமும் உடலும் சதா ஆரோக்கியமாக மாறிவிடும். இதன் மூலமாக நாம் மாயையின் சிறையிலிருந்து விடுதலை பெறலாம். சந்தோஷமாக, ஆரோக்கியமாக என்றென்றைக்கும் வாழலாம். ஓம் சாந்தி.